எல்லாம் சொல்லுவாங்களே வாழும் போதே சொர்க்கம் வாழும் போதே சொருவாங்க. அது அண்ணன் வந்து ஆட்சி அமைச்சிட்டு அது நிஜமாலுமே நடக்கும். பேருங்கண்ணா? என் பேர் வினோத். ஆனால் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைய என்னென்ன காரணம்? இவங்க நம்மளோட முன்னாடியிலேருந்து இவங்க நம்மளோட மண், நம்மளோட வளம், நமக்கான தேவை என்னன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாங்க. இவங்கள மாதிரி எந்த கட்சியுமே சொல்கிறதில்ல. இவங்க சொல்கிறது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்குன்றதால நான் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கேன். நீங்கள் ஆட்டோவில் போகும்போது நாம் தமிழர் கட்சி பற்றி யாராவது பேசியிருக்காங்களா, இல்லை நீங்கள் நாம் தமிழர் கட்சி பற்றி எடுத்து சொல்லியிருக்கீங்களா? எடுத்து சொல்லியிருக்கேன். காலேஜ் பசங்க, அப்புறம் படிக்கிற பசங்க நிறைய பேர் வருவாங்க ஆட்டோவில். அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையுமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போனீங்கன்னா மரம், நீர் எல்லாமே சுத்தமாக இருக்கும், சுத்தமான காற்று கிடைக்கும், நேர்மையான அரசியல் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இவர் வந்து சும்மா பேச மட்டும்தான் செய்வார், இவர் வந்து முதலமைச்சராக வாய்ப்பே இல்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? விமர்சனம் எல்லார் மீதும் வைக்கிறது வழக்கம்தான். ஆனால் அந்த விமர்சனத்தை தாண்டி ஜெயிக்கிற போராட்டத்தன்மை அண்ணன்கிட்ட இருக்குது. குறிப்பாக வந்து ஆட்டோ ஓட்டுநருக்கு போராட்டம் எடுத்த ஒரே ஆள் அண்ணன் சீமான் மட்டும்தான். எப்படி பார்க்குறீங்க? இது நாங்கள் வரவேற்கிறோம் தான். யார் பண்ணாலும் வரவேற்போம். அண்ணன் சீமான் பண்ணதே எங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்குது. பாட்ட விட மாட்டாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது இந்த ஒரு கேஸ் ஒன்று ஆச்சு. ஒரு வாட்டி ஆட்டோ டிரைவர் யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு எல்லாரையுமே நிறுத்த விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்கிறதில்ல. இருந்தாலும் அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றதுனால யாரையுமே நிறுத்த விடுறதில்ல. நீங்கள் யாராவது ஆட்டோ வரும்போது பேசி நாம் தமிழர் கட்சியில் இணைச்சிருக்கீங்களா? நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். எப்பயுமே வரவங்ககிட்ட சொல்லுவேன். ஒரு சில பேர் கேட்பாங்க, ஒரு சில பேர் ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி விட்டு போயிடுவாங்க. அதனால் நான் அவங்ககிட்ட முரண்டோட அந்த மாதிரி ஏதாவது நடந்தது இல்லை, சண்டைலாம் அந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரு சிலர் கேட்குறவங்ககிட்ட சொல்லுவேன், கேட்காதவங்ககிட்ட விட்டுருவேன். ஒட்டியிருக்கேன். அதோ இருக்குது, அதான் என் ஆட்டோ. அதோ இருக்குல்ல, அதான் என் ஆட்டோ. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமானண்ணா ஃபோட்டோ தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன். ஆல்ரெடி அந்த கட்சியில் ஒரு 3 வருஷமாக உறுப்பினராக இருக்கிறேன். நான் தமிழர் கட்சியில் பெருங்குளத்தூரில் சதானந்தபுரம் ஒன்றியத்தில் அதில் நான் உறுப்பினராக இருக்கிறேன். நான் கட்சியில் ஒரு 3 வருஷமாக இருக்கிறேன். ஏன் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சீங்க? அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கள் ஏரியாவில் அடிக்கடி தண்ணி அதிகமாக வந்துடும். மற்ற கட்சி எங்கேயும் வந்து போராட்டத்தை இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து இறங்கி இந்த மாதிரி செஞ்ச உடனே சரி அங்கேருந்து மேலேருந்து எங்களுக்கு ஒரு அண்ணன் மூலிமா அது மூலிமா எங்களுக்கு நிவாரண பொருள் எல்லாம் கொஞ்சம் கிடச்சிது. அது மூலிமா நான் வச்சு எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நல்லது செஞ்சோம் நாங்கள். அதனால் எனக்கு அந்த கட்சி பிடிச்சிருக்கு இணைஞ்சோம். ஒன்றும் ஓட்டியிருக்கோம். அதை பற்றி சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. நல்லது சொல்கிறவங்க நல்லது சொல்லுவாங்க, கெட்ட சொல்கிறவங்க கெட்ட சொல்லுவாங்க. நம்ம நல்லதை தான் சொல்கிறோன்னா அவங்க மற்றவங்க நல்லது சொல்கிறத கேட்கணும், கெட்ட சொல்கிறவங்ககிட்ட நம்ம என்னென்னு போய் கேட்க முடியும் அவங்ககிட்ட. அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி உடன்பாடு வரும்போது இல்லைண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் போராடுறீங்க, எங்களுக்கு நாங்கள் போராடுறோம், யார் போராட்டத்தில் ஜெயிக்கிறாங்களோ பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, எதுனா ஒரு கட்சியில் இருந்துடலாம். அதெல்லாம் நம்ம தெரியல. நம்ம வந்து ஃபீல்டில் வந்தோடனே நம்ம இதில் தானே இறங்கணும். வேறு எந்த கட்சியிலலாம் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் போகல. இணைச்சிருக்கோம். ஒரு 15 பேர் இணைச்சிருக்கோம் நாங்கள் எங்கள் ஏரியாவில். சதானந்தபுரத்தில் ஒரு 15 பேர் இணைச்சிருக்கோம் நாங்கள். இல்லை, நானே இப்போ தான் வந்து புதுசாக சேர்ந்துருக்கேன். இப்போ சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சீமானண்ணன் கட்சி வந்து எப்படி இருக்குன்னு. எல்லாம் வந்து அண்ணனுக்காக நம்ம ஒரு எளிய மக்களுக்காக போராடுறதுன்னு பார்த்தா நம்ம சீமானண்ணன் மட்டும்தான். அதனால் அவர் அண்ணன் பிடிச்சி நம்ம ஒரு வெளியில் வந்து ஒரு கைத்தொழில்னு செய்யும் போது தான் யார் யார் நமக்கோசம் பேசுகிறாங்கன்னு தெரியுது. அது தெரிஞ்சதுனால யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் மட்டும்தான் ஏழை எளியவங்களுக்கோசம் பேசுறது. ஒரு ஆட்டோ டிரைவர்னால் எல்லாருமே சீப்பாக தான் நினைப்பாங்க. அவங்கள கூட ஒரு மனுஷனாக மதித்து அண்ணன் நமக்கோசம் ஐயோ நம்ம தம்பிங்க நம்ம பிள்ளைங்கன்னு நினச்சி எங்களுக்கோ ஒரு ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாலோ எதனா ஒரு பண்ணாலும் எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணி நம்ம இல்லாத இடத்துல ஒரு 10 பேர் போயிடுச்சு போய் எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது சீமானண்ணன் மட்டும்தான். அவங்கள வந்து உங்களுக்காக போராட்டம் அறிவிச்சிருந்தாரு. அந்த ஓலா ஊபர்லாம் வந்த பிறகு நீங்கள் ரொம்ப அதிகமாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக இந்த இலவச பேருந்து வந்ததுலேருந்து ரொம்ப வண்டி ஓட்டமும் ரொம்ப அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஓலா ஊபர், இந்த பைக் டாக்ஸி இதெல்லாம் வந்ததுலேருந்து நம்ம அடுத்தவங்களை நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து கார்பரேட் கம்பெனிங்க. நம்மளோட பொழுது மேதாரத்தை படுத்துறதுக்கு எங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு சின்ன இடமா ஒதுக்கி நம்ம தேவைக்கு நம்ம போராடிக்கிறோம். அதுக்கு அண்ணன் நம்மளுக்கு வழிமுறைகிறாரு. அவ்வளோதான். அண்ணன் சீமான் முதல்வராக ஆகிட்டா எப்படி சொல்கிறது, எல்லாம் சொல்லுவாங்களே வாழும் போதே சொர்க்கம் வாழும் போதே சொருவாங்க. அது அண்ணன் வந்து ஆட்சி அமைச்சிட்டு அது நிஜமாலுமே நடக்கும்.